ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராமில் 5 ட்ரிக்ஸ். அந்த 5 ட்ரிக்ஸ் சிலவங்க தெரிஞ்சது மிகின்னு தெரியாதவைக்கும் சரி இப்போ பரவாயில்ல. நாங்கள் வீடியோவில் இருப்போம். இன்ஸ்டாகிராமில் ஒரு சில போஸ்ட் ப்ரைவேட்டாக போடுவேன்னு நினைப்பீங்க. அந்த ப்ரைவேட் ஆப்ஷன் இல்லாததால் அந்த போஸ்ட்டே டீல் பண்ணி போடுறேங்க. அப்படி போட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் அப்படி அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணாமல் ஹைட் பண்ணி வைக்கணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஹைட் பண்ண வேணுமோ அந்த ஃபோட்டோஸுக்கு அந்த போஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணினா சில ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷன் ஆர்கைவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா லோடிங் ஆகும். லோட் ஆகி முடிச்சப்பறம் அன்னைக்கு அந்த போஸ்ட் ஹைட் ஆகிடும். அந்த ஹைட் ஆகின போஸ்ட் நிரந்தரமாக ஹைட் ஆகாது. அது உங்களுக்கு வேண்டிய நேரத்துக்கு மறுபடியும் ப்ரொஃபைலுக்கு கொண்டு வர முடியும். அது எப்படி இருந்தால் கோனர் ரைட் சைடு கோனரில் இருக்கிற அந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீக்கிற ஆர்கைவ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உடனே இன்னும் போஸ்ட் ஆர்கைவ், ஸ்டோரிஸ் ஆர்கைவ் வேண்டி அதில் ஸ்டோரிஸ் ஆர்கைவ்ன்ற நீங்கள் போட்ட ஃபோட்டோ ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ் ஆர்கைவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட் ஹைட் பண்ணி வச்ச போஸ்ட்டை இங்கே வந்து போஸ்ட் ஆர்கைவ் என்ற இதில் ஆப்ஷனில் விழுவும். இந்த போஸ்ட்டை உங்களோட ப்ரொஃபைலுக்கு கொண்டு வர வேணுமெண்டா 3 டோட்டை கிளிக் பண்ணிடணுன்னே இங்கே ஷோ ஆன் ப்ரொஃபைல்னு வந்தியும் அந்த ஷோ ஆன் ப்ரொஃபைல் அமைக்கிறதுனே லோடிங் ஆகிடும். இங்கே நீந்து போஸ்ட் இல்லாமல் ஆகிடும் போகிறோம். உங்களுக்கு திரும்ப பேர்த்து இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு விட்டுடனே ரீஃப்ரெஷ் ஆகின உடனே இங்கே பணியை வந்துடும். சரி, இப்போ நாங்கள் அடுத்த ட்ரிக்கை பார்க்குறாங்க. இப்போ அடுத்த ட்ரிக் என்னென்னா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் எல்லாத்துலேயும் தெரியும் மெசேஜிங்கில் இப்போ நாங்கள் ஒரு சட்டுக்கு போய்ட்டு அந்த சட்டுக்கு போய்ட்டு பார்த்தா ஆக்டிவ் நவ், லாஸ்ட் சீன், ஒன்லைன், டைப்பிங் அப்படி எல்லாம் மறந்துடும். இப்போ அப்படி நான் ஆக்டிவாக ஈகிட்டு யாருக்கும் காட்டாமல் மறைச்சி வைக்க முடியும். அது எப்படி இருந்தால் இன்ஸ்டாகிராமை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த மெனு என்னோடய ப்ரொஃபைலுக்கு போய்த்துக்கொண்டு மெனு பட்டன் கிளிக் பண்ணி கீழேக்கும் செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணோடனே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இங்கே நீக்கும். இதில் ப்ரைவசி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் வந்து மெசேஜஸ் ஒசக்க ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ்ன்னு நீக்கி அது டிஃபால்ட்டாக இனேபிள் தான் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிட்டா யாருக்கும் நீங்கள் லாஸ்ட் சீன் இப்போ ஆக்டிவாக எதுவும் வராது, யாருக்கும் தெரியாது. இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே காசு, இப்போ அடுத்ததுக்கு பார்ப்போம். இப்போ அடுத்ததுக்கு என்னடா, இன்ஸ்டாகிராம் ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ண சில அறிமுகம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு பழகுறோமோ அதை மாதிரி இன்ஸ்டாகிராமில் பழகி இப்போ யாராச்சும் அந்த ஒரு ஃபோட்டோ நம்மளோட ஃபோட்டோ கேட்டால் எப்படி தான் செய்வான் அப்படி ஆனால் எங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை கட்டாயம் அனுப்பியும் ஆகணும். அனுப்புறதுக்கும் பயம், ஃபோட்டோஸை சென்ட் பண்ணதுக்கும் பயமாகியும். இனிமேல் அப்படி பயப்பட தேவையும் இல்லை. டைம் அனுப்பணும்னா உங்களுக்கு எப்படி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்படி அனுப்பிடுவோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி மெசேஜஸுக்கு போங்க. இப்போ இவர் எங்களுக்கிட்டேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அனுப்பணும்னா இந்த வியூ ஒன்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணினா இந்த ஃபோட்டோவை யாருக்கு போகுதோ அப்படி அனுப்பின ஃபோட்டோவை இப்போ ஃபோட்டோவை சென்ட் பண்ணிவிட்டு அப்படி சென்ட் பண்ணிவிட்டு வந்திக்கிற ஃபோட்டோ அந்த வந்திக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் நீக்கி வியூ ஃபோட்டோ வந்திக்கும் ஆப்ஷன். அந்த வியூ ஃபோட்டோ கிளிக் பண்ண உடனே இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் யார்கிட்ட இந்த ஃபோட்டோ கேட்டோமே அதை வந்துடும். வந்தோடனே ஃபோட்டோவாக அந்த ஃபோட்டோ அந்த எங்களுக்கு நிறுத்தி வச்சுருக்கோம். மேலே வியூ ஒன்ஸ்ன்ற ஆப்ஷனை மட்டும் தான் சூஸ் பண்ணேன். அப்படி வியூ ஒன்ஸை யூஸ் பண்ணி அனுப்பணுன்னா அந்த ஃபோட்டோஸை அவருக்கு ஒருத்தருக்கு தான் பார்க்கணும், ஒருத்தருக்கு தான் வியூ பண்ணிடணும். அது வியூ பண்ணின உடனே ஃபோட்டோ இல்லாமல் ஆகிடும். அவங்களுக்கு புஷ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டோரி பார்க்க இந்த ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தால்
ஃபோட்டோ புஷ் ஆகும் தானே, அப்படி போஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ள உண்மையாக ஃபோட்டோ நீங்கள் கண்டிப்பாக சின்ன செகண்ட் கணக்கு டைம் வந்து உடனே இல்லாமல் போயிடும். மறுபடியும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை எடுக்கலாம். சரி, இந்த மறுபடியும் பார்த்தா எங்களுக்கும் அந்த ஃபோட்டோவை எடுக்கலாம். சரி, இப்போ நாங்கள் அடுத்த ட்ரிக்கு போவோம். ஓகே காய்ஸ், இப்போ அடுத்த ட்ரிக்கை பார்ப்போம். அடுத்த ட்ரிக் என்னென்னா, இப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுரும், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ், ஃபேஸ்புக்ஸில் ஸ்டோரிஸ் அப்படி இப்படி போடுவோம். இப்போ ஒரு வீடியோவில் இப்போ வாட்ஸ்அப்பில் இருந்தால் 30 செகண்டுக்கு மேலே ஒரு வீடியோ போடணும்னா ட்ரிம் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடணும். இப்போ அப்படி தேவையில்லை. இப்போ இன்ஸ்டாகிராமில் அவசியமே தேவையில்லை. அதுக்கே வேறு ஆப்ஷன் தந்திக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்துட்டு அதில் ஹோமுக்கு போய்ட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ என்னோடய ஸ்டோரிக்கு கிளிக் பண்ணிவிட்டு மெனூஸ் இருக்கும். அந்த மெனூஸ்லேருந்து என்ன அரோ மார்க் கிளிக் பண்ணால் இங்கே ஹேண்ட் ஃப்ரீன்ற ஒரு அந்த ஆப்ஷனுக்கு அந்த ஹேண்ட் ஃப்ரீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுனே இந்த வீடியோ பண்ணுற பட்டனு ஆட்டோவாக வீடியோ ஆகி எங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியை சேர்த்த மாதிரி வீடியோ ஸ்ப்ளிட் ஆகி இந்த அந்த கலர் விளங்கும். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி 2-3 வீடியோ இப்படி வந்துடும். இதுதான் பார்த்தோன்னா 4வது ட்ரிக்கு. ஓகே காய்ஸ், இப்போ லாஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கள இப்போ நாங்கள் ஒரு ப்ராடக்டை இப்போ இந்த கொரோனா சிச்சுவேஷனில் ஆன்லைனில் தான் கூட அதை வாங்கிறதுக்கும் டெலிவரி ஆகிறதுக்கும் நாள் போகிற அதை வேறு. இப்போ அதை பற்றி பேசாமல் இப்போ வீடியோவுக்கு போகும். இப்போ இன்ஸ்டாகிராமில் சில பேர் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன் ஷாப்பிங் சில வெப்சைட்டுக்கும் போகிறாங்க. சில பேர் இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் திறந்திப்பாங்க. அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் திறந்திக்காங்க. அப்படி ஆன்லைன் ஷாப்பிங் செய்தாக்கா இன்ஸ்டாகிராம் பேஜ் செஞ்சுப்பாங்க. அந்த பேஜ் இப்போ சிலவங்க இப்படி பேஜில் பேர்த்து இப்படி ஏமாறாமல் இப்போ இங்கே 23.k ஃபாலோவர்ஸ். இப்போ யாருக்கு தெரியும் இது உண்மையான ஷாப்பிங் பேஜ் உண்டா இல்லாட்டி ஃபேக் உண்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளதுக்கு நான் இது உதாரணத்தை சொல்கிறேன். இது உதாரணத்தை வச்சு ஒன்றும் செய்ய போவாங்க. உங்களுக்கு தேவையான ஷாப்பிங் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் 3 டொட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதில் ரிப்போர்ட் ப்ளாக் அபவுட் திஸ் அக்கௌண்ட் இருக்கும். 3வது அபவுட் திஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அபவுட் திஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணினோடனே வந்து வரும் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டேட் ஜாயின், அக்கௌண்ட் பேஸ்ட் இன், former யூசர் நேம்ஸ், அக்கௌண்ட் வித் ஷேர்ட் ஃபாலோவர்ஸ் அது வரும். இப்போ நீங்கள் அப்படி பார்க்கணுன்னா இது former யூசர் நேம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணுன்னே இவங்க இப்போ அக்கௌண்ட் தான் ரியல் பிஸ்னஸ் அக்கௌண்ட், ரியல் ஷாப்பிங் அக்கௌண்ட். இதில் former யூசர் நேம் ஒன்றே தான் நீக்கிது. அடுத்து அப்படி சிலவங்க former யூசர் நேம் ஒரு 5, 6, 7, 8 அப்படி ஏகப்பட்ட former யூசர் நேம்ஸ் இருந்தால் அது ஒரு ஃபேக் அக்கௌண்ட். ஓகே ஃப்ரெண்ட், இதோட வீடியோ முடிஞ்சுட்டு அடுத்த வீடியோ நான் சந்திப்போம். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.